பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கம். மேம் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு. நான் சொன்னேன், மேம் வந்து உங்கள் படம் நான் வந்து சில்லு கருப்பட்டி மாதிரி தான் பார்த்துருக்கேன், மீது எதுவும் பார்க்கல, அதனால் அங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். கில்ட்டாக போகணுன்னா கண்டிப்பாக கிளம்பி வந்துடுங்க அப்படின்னாங்க. கிளம்பி வந்துட்டேன். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. தமிழில் வந்துருக்கிற பாய்ஹுட் மாதிரியான ஒரு படம் நினைக்கிறேன். அதுக்கான மெனக்கடல் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பீட்டர் ஸ்வீட் லைஃப் இதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த எமோஷன் நமக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட டைட்டிலோட ஃபேன் நான். எல்லாமே ஒரு ஹைக்கூ கவிதையோட டைட்டில் மாதிரி இருக்கும். மின்மினி, பூவரசம், பிபி, ஏலே, இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு ஹைக்கூ கவிதைக்கு ஒரு டைட்டில் வைப்போல் அந்த மாதிரி இருக்கும். அவங்க டைட்டிலோட வெரி பிக் ஃபேன் நான். படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருக்குது. சினிமாடோகிராஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இது கமல் சார் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மனோஜ் சார் ஒர்க் எனக்கு எல்லாருமே தெரியும், பெரிய ஜாம்பவான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக கத்திஜா ரஹ்மான் சாரோட அவங்க ஃபேமிலியில் வர முக்கியமான இசை இளவரசி கதிஜா ரஹ்மான் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக S2 அவர்களை பேச அழைக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஃபேஸ், திருஷ்யம்லாம் அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர் அப்படி நிரூபிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துலேயுமே அந்த கிளிம்சஸ் எல்லாம் பார்க்குறப்போ வெரி பிரிட்டி. ப்ளீஸ் கம் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் எஸ்தர். எனக்கு ஐ திங்க் பீப்புள் நோ மீ ஃப்ரம் பாபநாசம் ஹியர். பட் லைக் சார் செட், ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 8 years old. மலையாளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து ஃபார் மூவிஸில் வெக்கேஷன் எல்லாம் போகிற மாதிரி டிரெக்டர்ஸ் ஏதாச்சும் சொல்லுவோம், நான் அது பண்ணுவேன், ஐ வில் கம் பேக் ஹோம். ஸோ ஐ டு நாட் நோ வாட் லைக் சினிமா பேஷன் அப்படியெல்லாம் தெரியல. Even when we were doing Minmini Part 1, it was like that. We are all with family. Halita invited us to Ooty, so we were all there enjoying the movie. But it was after that, that is when we came to the second half of the film. And what is the magic of cinema? What it feels to be, passionate. So it got into my head, and on and off, I was carrying the character Praveena in my heart for 8 years. So I still remember the day we did the last scene. Na room ki tirumbi vandi, I took a good shower and then I looked in the mirror. I was like, okay, so it's time to, keep her aside now, because you have to say goodbye to her. But like Sir said, when the movie comes, I hope it's timeless. The emotions, the experience we had, the places we went, and also a lot of travel for this film, because I remember to cast me for this film, Halita ye hometown Wayanadla da vande, adukapro Pondicherry, Ooty, Chennai, Kochi. We did the training for bike training in Delhi, and Ladakh, again China border, Pakistan border. So in a span of 8 years நிறைய travel பண்ணியிருக்கேன் with the same people, carrying the same character in my mind. So it has been a huge experience for me. In the madri oru padam, for I don't know, for an actor, it's very rare an opportunity like this. So I'll always keep this close to my heart. And thank you for this opportunity, Halida. I'm feeling very emotional as well, especially when I was listening to the music, the songs. I was holding Khadija's hand because I've never had tears in my eyes watching something, especially something that I have done. I'm shy whenever I watch myself on the screen, so I try avoiding not to watch my films and all. But this was something I've been waiting for so many years, including my friends and family. School irundhe, I like, since my friends from school kekuvaru, eppo Minmini eppo varum, and I said we'll wait, it will come out soon. But this is something to watch me and watch Minmini happening or taking shape is so beautiful. I have to thank obviously Halita for being a big support. Like Sir said, extremely difficult to work with. She's not difficult, I'd say, perfectionist. So she'll be like, even the first is like, nalla irukku Esther, but one more panla. She'll take 15 takes, but she need what she needs, and then that is, there's no compromise on that. But again, loved working with her. She's always been there.
throughout this journey, like a friend, from a director to a very close friend. So thank you, Halita. Thank you so much for making me part of Minmini. Manoj sir, again, thank you very much. From, say, the Ooty location, that's when I was meeting him for the first time. After that, during the Ladakh, even with him, working with is a little difficult because he's too serious on set, restless Zarko, and also the extreme weather conditions, the light. So it is difficult to work, but once the shoot is over, he's a different person. All fun and jokes, and we had to travel so much every day, like at least 2 hours travel was there. So all the stories, and so it was great working with him and my co-actor Praveen. I did not get too many scenes with Gaurav, but thank you, Praveen. I remember during the first part, we did not even talk. We were too shy, and we never even had a conversation. But coming to the last part, we had to talk because we had so many scenes together, and somehow we hit it off. And again, it was a great experience. So thank you to each and every one, and Khadija. The music is amazing. The moment I start talking about it, I feel very emotional. I'm so glad you were on board for the project. So ellarkum nandri. Thank you for the support. Thank you, everyone. அனைவருக்கும் வணக்கம். ஸோ சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, என்னால் வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிதா மனோஜ் இவங்களுடைய கொலாபரேஷனில் பூவரசும் பிபி அப்படின்ற படத்துலேருந்து எங்களுடைய ஜேர்னி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா படங்களும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய சிலுக்கற்பட்டியாக இருக்கட்டும், இப்போது மின்மினி வந்து ரொம்ப நாளாக இந்த படம் வந்து சிலுக்கருப்பட்டி டைம்லேருந்தே வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பார்க்கும் போதெல்லாம் வந்து கேட்பேன் எப்போ, ஏன்னா அந்த ஒரு ஒரு பிரேக் இருந்தது அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங். ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இதுக்கு வந்து கம்போசர் வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, யாருன்ட்டு எனி கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டெபியூ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து தெரிய வருது, ஓகே கத்திஜா தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. திங்க் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆல்வேஸ் ப்ரொமோட் டெபியூ டேலண்ட்ஸ் லைக் சின்ஸ் 2010லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 டெபியூ மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஆல்பம் வந்து ஒரு டெபியூ பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டேன். படம் வந்து சச் அ ஃபீல் குட் ஃபில்ம். கத்திஜா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க. லைக் பெரிய லெவலில் அது வந்து என்ஹான்ஸ் படப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து தனியாக வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பேசப்படும். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் படத்துக்கு ஒன்றிய பாடல்களாக இருக்கும். such a feel good album. So we are so happy and proud to collaborate with this project, and we are so happy to launch Khatija under Think Music family. Once again, thank you so much for this wonderful collaboration. எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் நித்திலன். கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் மகாராஜா. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் கௌரவ் காலை. நிறைய இடத்துல கௌரவ் கலைன்னு சொல்லிடுவாங்க, அதனால கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக்கிறேன். கௌரவ் காலை. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மனோஜ் சார், ஹரிதா மேம்க்கு நான் தேங்க் பண்ணால் அது வந்து என் அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி. வந்து ஹரிதா மேம் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம், மனோஜ் சார் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அப்படி தெரியல. நான் டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போனோன்னா அப்படி தான் ஷூட்டிங்கும் போனேன். ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஜாலியாக தான் போனேன். திட்டெல்லாம் பெருசாக நான் வாங்கினதில்லை. அது திட்டுறதுனாலும் டீச்சர்ஸ் திட்டினா வாங்கி தானே ஆகணும், அந்த மாதிரி தான். அப்புறம் நித்திலன் சார் வந்திருக்காங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 2 விஷயத்தில் நான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஊரில் தேட்டர் வச்சுருக்கோம். மகாராஜாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் மின்மினிக்கு. அப்புறம் கத்திஜா, அவங்களோட மியூசிக் வந்து நான் வந்து இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டாக நேரில் பார்க்குறேன். ஆனால் லைக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவங்க மியூசிக். அவங்க லைக் நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க, ஆனால் அவங்க ரொம்ப டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, ஸ்வீட்டாக. அப்புறம் கோஸ்டாஸ் பிரவீன், எஸ்தர், அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு 2-3 பசங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணாங்க. அந்த ஸ்கூல் பேர் பிரீக் ஸ்கூல் பசங்க ஒரு 4-5 பேர். அது போக சர்வேந்திரான்னு ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து, டான்ஸர் பிரவீன், அவன் இப்போ யூகேல இருக்கான். அவனுங்களாமும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவானுங்க. அவங்கள மென்ஷன் பண்ணணும்னு நினச்சதுனால சொல்லிக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. தேட்டர்ஸில் சார் படம் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் தேட்டர் வச்சுருக்கனால சொல்கிறேன் சார், நல்ல படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா ரொம்ப சூப்பராக பண்ணும் சார். நம்ம படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும்.
வித் ஆல் யர் சப்போர்ட் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் இவ்வளோ பேசுனேன்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நானே இவ்வளோ நேரம் அவ்வளோதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்தபடியாக அழகான பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இந்த 2 சிங்கர்ஸ். முதல்ல வந்து ஷிரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம். Okay, I didn't expect this. So thank you so much, everybody. And first of all, I'm Sirisha Bhagavatla. I think I should mention that. Yeah, and Khatija has been my friend, but to listen to her as a composer is really, really exciting for me. You know, she's a very natural person. Her music reflects that genuinity, and the kindness and the soulfulness is reflected in her music. And to include me in that movie and in all the songs, thank you so much, Khatija. It means a lot to me. And when I saw the trailer, I didn't feel like the music is separated from the trailer. It's like it gelled so much. So once again, I had an amazing feel here, and I'm sure even in the theaters, it's gonna be amazing. Thank you so much.